பூர்வீகம் தொலைக்காட்சி மற்றும் திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் திண்டுக்கல் மாரத்தான் 2025 கோ பிரசன்டட் பை தேனி ஆனந்தம் டெக்ஸ்டைல்ஸ் பவர்ட் பை PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நாள் செப்டம்பர் 28. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இன்னைக்கு வந்த ஹீரோயின்ல இருந்து 50s 60sல நடிச்ச ஹீரோயின் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இசைஞானி அவர்களோட மோதுங்க, ஆனால் அவரோட இசையோட மோதாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஏகே நிறுத்தப்பா அப்படின்ற மாதிரி குட் பேட் அக்லி அப்படின்ற படம் வந்தது ஏப்ரல் 10. சரி, இந்த படம் வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தை எடுத்த இயக்குனரை தான் நம்ம சாடணும். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ணாருன்னா, அவர் படம் எடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் படம் எடுத்ததில் முழுக்க நம்ம இளையராஜா அவர்களுடைய பாடல்களையே வச்சு படமாக எடுத்தது தான் இப்போ பிரச்சனை. நீங்கள் அவருடைய பாடலை யூஸ் பண்ணது தப்பு கிடையாது, ஆனால் இளையராஜா அவர்கள் கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கணுமா இல்லையா, அதுதான் அவரோட கோபமே. இசைஞானி இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போட்டிருக்காங்க. அது என்ன கேஸ் அப்படின்னா, இந்த படத்தில் யூஸ் பண்ண பாடல்கள் இருக்க அந்த பாடல்களை தடை பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட கோரிக்கை. அப்போ தடை பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் 95 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரீமிங் அடிச்சிருக்கு. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜா அவர்களுடைய தரப்பில் இருந்து இந்த OTT நிறுவனத்தில் யூஸ் பண்ண இந்த படத்திலிருந்து அவருடைய 3 பாடல்கள், ஒத்தருவாயும் தாரம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 பாடல்கள் இருக்கு இல்லையா, அவரோட பாடல்களை நிறுத்தணும் அப்படின்றது தான் அவரோட கோரிக்கையாக இருக்குது. அப்போ நிறுத்திட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து குட் பேட் படத்தையே எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் இப்போ பரபரப்பான பேச்சாக இருக்குது. அப்போ யூடியூப்பில் ஆல்ரெடி இந்த குட் பேட் அக்லியோடைய ட்ரெய்லர்லாம் வெளியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய பாடலை யூஸ் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கூடிய சீக்கிரம் அதையும் எடுத்துருவாங்க. நம்ம RJ பாலாஜி அவங்களோட இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற படம் தான் கருப்பு இல்லையா. சரி, இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பொங்கல் வரைக்கும் காத்திருக்கணுமா அப்படின்னு ரசிகர்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகாதுப்பா, இது அடுத்த வருஷம் 2026 சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு ஒரு பக்கம் பேச்சு இருக்கும்போது இந்த விஷயத்தை கேட்ட ரசிகர்கள் அப்படியே கொந்தளிப்பில் இருக்காங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்க, கொந்தளிப்பு ஆகாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா ஒருவேளை இந்த வருஷமே, அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பக்கம் டாக் இருக்கு. வர விஜயதசமிக்கு இந்த கருப்பு படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை வெளியிட போறாராம் நம்ம சாய் அபயங்கர். சாய் அபயங்கர் அவர் தான் இசையமைப்பாளர் இல்லையா இந்த படத்துக்கு. ஸோ கருப்பு படத்துக்கு முழுக்க செதுக்கிட்டு வராரு நம்ம சாய் அபயங்கர். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர விஜயதசமிக்கு வெளியாகும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கூடிய சீக்கிரம் இந்த கருப்பு படம் எப்போ வரும் அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். சரி, நம்ம ஜனநாயகன் படத்தோடைய அப்டேட் தான் என்னதான் ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட அப்டேட் இப்போதைக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் அந்த படத்தோடைய ஷூட்டிங் அவரோட போர்ஷனை முடிச்சிட்டாரு. இப்போதைக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஏற்கனவே நடித்த பழைய படங்களை, இதோட அவர் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால பழைய படங்கள் பழைய புக்கு எல்லாத்தையும் தட்டி எடுங்கப்பா அப்படின்ற மாதிரி பழைய படங்கள் எல்லாத்தையும் ரீரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் படத்தை திரும்பி ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க 4K வெர்ஷனில். அந்த வகையில் தான் ஏற்கனவே சச்சின் அப்படின்ற படமும் வெளியாச்சு. அந்த படமும் நல்ல வெற்றி பெற்றுச்சு. கில்லி படமும் வெளியாச்சு, அதுவும் வெற்றி பெற்றுச்சு. அந்த வகையில் இன்னொரு சூப்பரான படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம தளபதி விஜய்க்கு எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சுது, ஒரு மைல்டான காற்று, அந்த காத்துல கருப்பு புடவை அட இருப்பா, எனக்கு படம் புரிஞ்சிச்சு, குஷி படம் தானே. இந்த குஷி படம் பார்த்தீங்கன்னா 2000 ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்களாம். படம் அவர் திரும்ப நடிக்கல அப்படின்னாலும் அவங்களோட ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதலா இந்த படம் ரீரிலீஸ் ஆகிறது குறிப்பிடத்தக்கது. எஜ்ஜே சூர்யாவோட இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கும் சரி, எஜ்ஜே சூர்யாவுக்கும் சரி, இன்னொரு கட்டம் போயிட்டு ஜோதிகா அவர்களுக்கும் ஒரு நல்ல பேர் கொடுத்த படமாக தான் இந்த படம் பார்க்கப்படுது. அதையும் தாண்டி இந்த படத்தில் வெளியான பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஹிட்டு. சரி, ஓகே, இந்த படம் எப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க, அந்த டேட்டை சொல்லுப்பா அப்படின்னா 25 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால் செப்டம்பர் 25 ரிலீஸ் டேட்டு. சரி, இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி சொல்லிட்டு அப்படியே ஹைப் கிரியேட் பண்ணிட்டு குஷி படத்துக்கு தாவிட்டேப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போ ஜனநாயகன் படத்தை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், இந்த படத்தோடைய லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டு கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் விஜய் அவர்களுடைய போர்ஷனையும் முடிச்சுட்டாரு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது தான். இந்த படம் எப்படி அமையும் விஜய் அவர்களுக்கு அப்படி சொன்னீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அரசியலுக்கு ஒரு முதல் படியா அந்த படி விஜய்க்கு பெருமை சேர்க்கிற மாதிரியான
ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு கட்டம் போனோம்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு படமாகவும் இந்த படம் அமையும் அப்படின்னு இருப்பா. இதெல்லாம் உனக்கு யார் சொல்றது, ஏன் இதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லல. இந்த படத்துடைய எடிட்டரான பிரதீப் இ ராகவ் அவர் தான் ஏற்கனவே டான் படத்துக்கு எடிட்டரா இருந்தாரு. அந்த படத்துக்கான சைமா அவார்ட்ஸும் இப்ப ரீசெண்டா வாங்கியிருந்தாரு. இவர் தான் ஒரு இன்டர்வியூவில் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரா? இது மட்டும் கிடையாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு விஜயிசம் படமா இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டது. சரி, ஓகே, இதெல்லாம் சொல்றாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே நான் எதனா சொன்னேன்னா என்னை இந்த டீம்ல இருந்தே தூக்கிடுவாங்கப்பா, அதனால இப்போதைக்கு இதையே விட்டுருங்க, கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முழுக்க முழுக்க விஜயிசம் படமாக இருக்கும். அதையும் தாண்டி அவருக்கு அரசியலுக்கு என்ட்ரிக்கான ஒரு பெருமை கொடுக்குற படமாகவும் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே மாலிவுட் பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் யாரு? நம்ம மம்முட்டி. சரி, மம்முட்டி அவர்களுடைய டர்போ அப்படின்ற படம் போன வருஷம் வெளியாச்சு. இப்போ இந்த படத்துக்கு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படத்தோட இயக்குனரான வைசாக். என்னப்பா ஊர் பேரெல்லாம் சொல்கிற, அது அவர் பேருங்க, வைசாக்ன்றது அவர் பேர். இந்த படத்தோட இயக்குனர் அவர். இந்த படத்துக்கு முன்னாடியே நம்ம மம்முட்டி அவர்களை வச்சு 2 படத்தை இயக்கியிருக்காரு நம்ம வைசாக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போக்கிரி ராஜா, மதுரை ராஜா. என்னப்பா எல்லாம் தமிழ் பேராக இருக்குது ஆனால் மலையாளம் டைரக்டர்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஏற்கனவே இவர் மோகன்லாலை வச்சும் புலிமுருகன்ற பேரும் எடுத்தார்ல, அதுவும் தமிழ் படம் தான். சரி, கிட்டத்தட்ட மலையாளத்தில் படங்கள் எடுத்தாலும் அதில் தமிழ் கேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம வைசாக். சரி, இப்போ இந்த டர்போ படத்துக்கு வரேன். இந்த படம் போன வருஷம் வெளியானாலும் இப்போ இந்த படத்துக்கான ஒரு ப்ரோமோ என்னப்பா சொல்கிற, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தானே ப்ரோமோ வெளியிடுவாங்க, இதுனா படம் ரிலீஸ் பண்ணி 1 வருஷம் கழிச்சு ப்ரோமோ வெளியிடுறீங்க அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இதே கேள்வி மம்முட்டி அவர்களோட ரசிகர்களுக்கும் வந்து சோசியல் மீடியாவில் நம்ம வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுதான் டர்போ ஜோஸ் அப்படின்ற ப்ரோமோ பாட்டு. இந்த பாட்டு வெற்றி அடையும், ஏன்பா படமே ஓடல, பாட்டு ப்ரோமோவா? அதே கேள்வி தான் இவங்களுக்கும் வந்திருக்கு. என்னன்னா நம்ம மம்முட்டி அவர்களே இந்த பாட்டு வரவேற்பு பெறும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல அவங்க ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமே ஓடல, நல்ல காலம், படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரோமோ பாட்டை நீங்க வெளியிடல, ஏன்னா இந்த பாட்டோடைய முதல் வரியே எங்களால கேட்க முடியலையே அப்படின்னு கமெண்ட்ஸ்ல தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. ராஷி கண்ணா எடுத்த செல்ஃபி தான் இன்னைக்கு பேச்சு பொருளா இருக்கு. அப்படி என்ன அந்த செல்ஃபில இருக்கு? ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பார்க்கலாம். இது சினிமா 2.0. வெல்கம் பேக் டு த ஷோ. இது சினிமா 2.0. ஏகப்பட்ட சினிமா தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஆனா அதுக்குள்ள ஒரு பிரேக் போயிட்டோம்ல. திரும்பி கண்டினியூ பண்ணுவோம், வாங்க ஷோக்குள்ள போலாம். மாலிவுட்ல இருந்து அப்படியே டோலிவுட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க எப்படி மம்முட்டியோ அங்க இவங்க அப்படின்ற மாதிரி பவன் கல்யாண். இவர் அரசியல்ல ஒரு கலக்கிட்டு வந்துட்டு இருந்தாலும் அரசியலுக்கு முன்னாடி கமிட்டான ஒரு சில படங்கள், ஓஜி ஆகட்டும், உஸ்தாத் பகத்சிங், இந்த மாதிரி படங்கள், அந்த வரிசையில தான் ஹரிஹர வீரமல்லு அப்படின்ற படத்தையும் முடிச்சு கொடுத்து அந்த படத்தை ரிலீஸும் பண்ணாங்க. ஆனா மக்கள் மத்தியில ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்குப்பா. இதுக்கு மேல வேற எதுவும் சொல்லக்கூடாது. சரி, ஓகே, இப்போ அவர் முடிச்சிட்டு இருக்க இந்த படத்தை பத்தி பேசுவோம். அது எந்த படம்? உஸ்தாத் பகத்சிங். இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கவங்க தான் ராஷி கண்ணா. இமைக்கா நொடிகள் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா அப்படியே தெலுங்குக்கு தாவிட்டாங்க. சரி, தெலுங்குல ஒரு ரவுண்டு வந்துடலாம் அப்படின்ற வகையில நிறைய படங்கள் கமிட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த வகையில தான் பவன் கல்யாண் அவர்களுடைய உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற படத்துல கமிட் ஆயிருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்கை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு பவன் கல்யாண் அவர்களோட ஒரு செல்ஃபியை எடுத்து போஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம பவன் கல்யாண் அவர்களோட நடிச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்கப்பா. நம்ம சாய் பல்லவிக்கு பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல முதல் படமா அமீர் கான் மகனான ஜுனைத் கானோட தான் அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏக் தீன் அப்படின்ற பேர் வச்சிருந்தாங்க. ஆனா இது பழைய பேரு, புது பேர் என்னன்றதை நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏக் தீன் படம் பேர் வச்சிருக்காங்கல்ல, இந்த படம் பார்த்தீங்கன்னா தாமதமாகிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு வகையா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடியாத காரணத்தினால இந்த படத்தை அப்படியே டிசம்பர் 12ஆம் தேதி போஸ்ட்பான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பேரு மாத்திட்டங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன பேரு அப்படின்னு கேட்டா ஏக் தீன் அப்படின்ற பேரை மேரே ரஹு அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. சாய் பல்லவி நடிக்கிற முதல் படமா இருக்கிறதுனால இத்தனை தாமதமா அப்படின்னு மக்கள் கேட்கும்போது, ஏன்னா இந்த படத்தோடைய இயக்குனர் யாரு அப்படின்ற கேள்வி வருது இல்ல. இந்த படத்தோட இயக்குனர் வேற யாரும் கிடையாது, சுனில் பாண்டே. இவர் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா லால் சிங் சத்தா
அப்படின்ற படத்தோடைய கோ டைரக்டர் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதி சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஆனால் சாய் பல்லவி இப்போ பிஸியாக நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க படம் என்னன்னா உங்களுக்கே தெரியும், ராமாயணம் அப்படின்ற பிரம்மாண்டமான படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பாலிவுட் படங்கள்லாம் வந்து கமிட் ஆயிருக்காங்க. ஒரு படமும் ரிலீஸ் ஆகல பாலிவுட்ல இவங்கள்ல, ஆனாலும் இத்தனை படங்கள் கமிட் ஆயிருக்காங்களே அப்படின்னு மக்களுடைய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு என்னதான் தமிழ்ல பல மொழிகள்ல இருந்து ஹீரோயின்ஸ் வந்திருந்தாலும் நம்மளுடைய பழைய ஹீரோயின்ஸ் என்னைக்குமே நம்ம நினைவில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஒரு பழைய ஹீரோயின் 90வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, மேடம் வாங்க மேடம், எம்என் ராஜம் இவங்க தான். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பாசமலர் ஆகட்டும், ரத்த கண்ணீர் ஆகட்டும், இன்னும் ஒரு படி மேலே போனால் அலிபாபாவும் 40 திருடர்களும், இந்த மாதிரி வரிசையாக நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் பல படங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க குணச்சித்திர நடிகையாக தான் நடிச்சிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். சரி, ஓகே, இவங்களோட 90வது பிறந்தநாளை இவங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம நடிகர் சங்கத்திலிருந்து பொருளாளர் கார்த்தி ஆகட்டும், துணைத் தலைவர் எஸ் பூச்சி முருகன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேரில் போயிட்டு எம்என் ராஜமம்மா அவர்களை சந்திச்சு அவங்களுக்கு வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படி சொன்னீங்கன்னா, நம்ம காமராஜர் அரங்கத்தில் செப்டம்பர் 21ஆம் தேதி இவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா மாதிரி இவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் பொறுக்க முடியல. இவங்க கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஒரு லாங் ஸ்பீச்சும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. 1950-60 காலகட்டங்களில் நடித்த நடிகையை பற்றி பார்த்து அப்படியே நம்ம நினைவுகள் எல்லாம் பழைய காலத்துக்கு போயிடுச்சு இல்லை, அதே நினைவுகளோட படுத்து தூங்குங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்க வரேன். இது சினிமா 2.0.